அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடியால் மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களை தாங்குகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய கிருபையினால எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். 14வது வசனத்துல பார்த்தோம், அவங்க கர்த்தருக்கு, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமா அந்நிய தெய்வங்களை வணங்கி கோபமூட்டினதுனால சத்துருக்கள் கையில கொள்ளையிடும்படியா ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த கொள்ளையிடுகிற சத்துருக்களுடைய கைக்கு இந்த நியாயாதிபதிகள் நீங்களாக்கி ரட்சித்தார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அதுக்கு முன்னாடி வரையும் மோசேயும் யோசுவா அதுக்கப்புறம் வழி நடத்தி வந்தாங்க. இப்ப கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பி அவங்களுக்கு உதவி செய்து விடுதலை பண்ணுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் எழுப்பின நியாயாதிபதி சொல்றத கேட்கறது இல்ல, அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். அந்நிய தெய்வங்களை வணங்கி பணிந்து கொண்டார்கள். நியாயாதிபதி சொல்றத கேட்கறது இல்ல, தங்களோட இஷ்டம் போல வாழ்ந்து வந்தாங்க. தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். பிதாக்கள், முன்னோர்கள் கர்த்தரோட கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சு நடந்து வந்த வழியை விட்டு இவங்க விலகிட்டாங்க. விலகி அவங்க செய்தபடி இவங்க செய்யல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, எதிரா செயல்படுறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். நியாயாதிபதிகளோடு கர்த்தர் கூட இருந்து அந்த அவங்களோட நாட்கள்ல முழுவதும் சத்ருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து வந்தார். நீங்களாக்கி ரட்சித்து வந்தார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். அவங்க இஸ்ரவேல் மக்கள் தங்களை ஒடுக்குறவங்களால தவிக்கிற போது கர்த்தர் அவங்க மேல இரக்கப்பட்டு அவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார், வருத்தப்படுறார். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருந்தார்கள். நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் அவங்களோட சத்துருக்களோட கைக்கு தப்புவிச்சு வந்தாங்க. ஆனா நியாயாதிபதி மரணம் அடைஞ்ச பிறகு இவங்க மறுபடியும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை உத்தமமா சேவிக்கல, அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. முரட்டாட்டமான வழிகளை விடாதிருந்தார்கள். தங்களோட இஷ்டப்படி நடந்து வந்தாங்க. கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி
இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால், நான் கற்றுக் கொடுத்த பிதாக்களுக்கு சொல்லி கொடுத்த உடன்படிக்கையெல்லாம் மீறிட்டாங்க, என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல. யோசுவா மரித்த பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அதுக்கு முன்னாடி யோசுவா நாட்கள்ல இந்த 7 ஜாதியை துரத்தி அந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்கும்படியா செய்தாரு. அதுல மீதம் உள்ள ஜாதிகளை நான் துரத்த மாட்டேன், ஏன்னா இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால துரத்த மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல, கர்த்தரோட பாதை எது அப்படின்னு கவனிச்சாதான் அதுல நடக்க முடியும். இப்ப அவங்க கவனிக்கிறது போல அவர்களே அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலரை சோதிப்பதற்காக அப்படி செய்தேன் என்றார். இவங்க கர்த்தருடைய வழிகள்ல நடக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த ஜாதிய நான் துரத்த மாட்டேன். அவங்க சத்துருக்கள் கஷ்டத்தை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அந்த நாட்கள்ல அவங்க கர்த்தருடைய வழியை கை கொள்றாங்களா அப்படின்றத ஆண்டவர் சோதித்து பார்ப்பேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். சத்துருக்களை ஏன் துரத்தலைன்னா இவங்களை சோதிக்கிறதுக்காக. இவங்க கஷ்டமான சூழ்நிலையிலையும் கர்த்தரை பின்பற்றுறாங்களா, கர்த்தரை விட்டு விலகி போறாங்களான்னு சோதித்து பார்க்கிறதுக்காக துரத்தல. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், 2 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கானான் தேசத்துல நிறைய யுத்தங்கள் நடந்துதான் அதை சுதந்திரித்தாங்க. அந்த யுத்தங்களை பற்றி தெரியாத இஸ்ரவேல் மக்களை சோதிக்கிறதுக்காகவும், யுத்தங்களை கர்த்தர் செய்த யுத்தங்களை அறிந்தவங்க ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, அறியாத ஜனங்களை சோதிக்கிறதுக்காகவும், இஸ்ரவேல் சந்ததியினரை யுத்தம் செய்யறதுக்கு பழக்குவிக்கிறதற்காகவும், யுத்தம் செய்ய அறியாதவர்களை யுத்தம் செய்ய பழக்குவிக்கிறதுக்காக இந்த ஜாதிகளை விட்டு வைத்தார். இப்ப இந்த தேசத்தை அவங்க சுதந்திரிக்கணும்னா திரும்ப மறுபடியும் யுத்தம் செய்தாதான் சுதந்திரிக்க முடியும். அதுக்காக ஒரு கூட்டத்தை விட்டு வைத்திருந்தார். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கானானியர், பெலிஸ்தியர், சீதோனியர், ஏவியர், இவங்க எல்லாம் தேவன் விட்டு வைத்த ஜாதி. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். அவங்க முற்றிலும் துரத்தப்பட்டாங்கன்னா இவங்களை கஷ்டம் இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க முற்றிலும் துரத்தப்படல. எதுக்கு வைக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா, ஆண்டவர் அவங்களுக்கு விதித்த கற்பனைகளை கை கொள்றாங்களா அப்படின்றத சோதிப்பதற்காக இந்த கடினமான பாதையில அவங்க செல்றாங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து, இவங்கெல்லாம் துரத்த வேண்டிய ஜாதியினர், உங்களெல்லாம் துரத்துவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தாரு. ஆனா இவங்க கீழ்ப்படியாதனால
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதனால இவங்க இஸ்ரவேல் மக்களோடு குடியிருந்தாங்க. அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் உபாகமம் 7வது அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இந்த 5 ஜாதியும் நீ துரத்தணும், அவங்களோட சம்பந்தம் கலக்க கூடாது, அவங்களோட விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போடணும் அப்படின்னு தான் ஆண்டவர் பேசி இருந்தாரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களோட பிள்ளைகளை அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க. அவங்களோட பிள்ளைகளை குமாரத்திகளை தங்களுடைய குமாரருக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களோட தெய்வங்களை சேவிக்கிறாங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகாலையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது, கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க, கர்த்தரையே மறந்துட்டாங்க, அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையில் விற்று போட்டார். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமின் 8 வருஷம் சேவித்தார்கள். இப்ப மெசபதோமியா ராஜாவுக்கு இஸ்ரவேலர் அடிமைகளா ஆயிட்டாங்க. 8 வருஷம் எகிப்துல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. வாக்கு பண்ணினது பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா இவங்களோட கீழ்ப்படியாதமையினால, கர்த்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை தேடினதுனால இப்ப மறுபடியும் 8 வருஷம் அடிமைகளாயிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கஷ்டம் வரும்போதுதான் உணர்த்தப்படுறாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், கர்த்தரை விட்டு தூரமா போனதுனாலதான் இந்த கஷ்டம் அப்படின்றத உணர்வடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மனதுருக்கமுடையவர், கிருபையுள்ளவர். இவங்க எத்தனை தடவை வழி விலகி போனாலும் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தம்முடைய இரக்கத்தினால அவங்கள மறுபடியும் சேர்த்து கொள்றாரு. இப்ப அவங்க கூப்பிட்ட உடனே ஆண்டவர் ஒத்தினியேல இரட்சகரா எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால், ஏன்னா இவனோட சொந்த பலத்தினால யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தும் போது, அவனுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்தும் போது அவன் யுத்தம் பண்ண நியாயம் விசாரித்து இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. கர்த்தர் யுத்தம் பண்றதுனால, கர்த்தர் பலப்படுத்தினதுனால, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினதுனால இந்த ஒத்தினியேலோட கை ஓங்கி இருந்தது, பலம் கொண்டது, ஜெயித்தான். தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. அந்த ஒத்தினியேலோட நியாயாதிபதியா இருந்ததுனால தேசத்துல 40 வருஷம் அமைதல் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்தினியேல் மரணம் அடைந்தார். இந்த ஒத்தினியேல் தான் முதல் நியாயாதிபதி. அந்த முதல் நியாயாதிபதி மரணம் அடைந்தத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பி அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க நியாயாதிபதிகளோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல, அந்நிய தெய்வங்களை வழிபட்டதுனால
அநேக கஷ்டங்களுக்குள்ள போறாங்க. மறுபடியும் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணி நியாயாதிபதிகளை எழுப்பி அவங்கள ரட்சிக்கிறத பார்க்கிறோம். அப்படி அவங்க ஏன் அந்த ஜாதியினரை துரத்தாம இவங்களோடு கூட இருக்க வச்சாங்கன்னா, கானான் தேசத்துல நடந்த யுத்தத்தை அறியாத இஸ்ரவேல் மக்களை அனைவரையும், அதுக்கப்புறம் வந்த சந்ததியினர் கர்த்தரை சேவிக்கிறாங்களா அப்படின்றத சோதிக்கிறதற்காகவும், அவங்கள யுத்தம் பண்ண பழக்குவிக்கிறதற்காகவும் கர்த்தர் இந்த ஜாதிகளை எல்லாம் விட்டு வைத்தார் அப்படின்றத பார்த்தோம். அவங்க கர்த்தர் அவங்களுக்கு விதித்த கற்பனைக்கு கீழ்ப்படியாதனால கீழ்ப்படிவாங்களா அப்படின்றத சோதித்து பார்க்கறதுக்காக தான் இந்த ஜனங்களை விட்டு வைத்தாரு. ஆனா இவங்க அந்த அந்நிய தெய்வ ஜனங்களோடு தங்களோட பிள்ளைகளை திருமணம் செய்து அவங்களோட ஐக்கியப்பட்டு அவங்களோட தெய்வங்களை வழிபட்டாங்க. அதனால கர்த்தர் கோபம் அடைந்து அவங்கள மெசபதோமியா ராஜாவினிடத்துல விற்று போட்டார். 8 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்கள ரட்சிப்புக்கிறதுக்காக ஒத்தினியேலை எழுப்பினாரு. ஒத்தினியேல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததுனால அவன் இந்த மெசபதோமியா ராஜாவை ஜெயித்து தேசத்துல அமைதியை உண்டு பண்ணினார். 40 வருஷம் தேசத்துல நியாயாதிபதியா இந்த ஒத்தினியேல் இருந்த நாட்கள்ல தேசம் அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒத்தினியேல் மரணம் அடைந்தார் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறவங்களா நம்ம இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளோட காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்றத தியானித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறவர் அப்படின்றதையும் தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்து ஆனா உம்மை மறந்து அந்நிய தெய்வங்களை வழிபட்டதை பார்த்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் உமக்கு பிரியமாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலன், ஞானம், கிருபை தந்து வழி நடத்துங்க. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை நீக்கி புது பலத்தால் நிரப்புங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை வல்லமையை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.